ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேயக்காரி விலாக்ஸ். இன்னையோட டே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். 4:10 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் பூஜையுமே இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஹரிபரியாக தான் பண்ணேன். எழுந்தோடனே ஆஸ் யூஷுவல் வீடு எல்லாத்தையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா பூஜை வேலைக்கு வந்தாச்சு. இன்னையோட அபிஷேகம் என்ன அப்படின்னா வந்து தயிர் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். பிரசாதம் வந்து முருகருக்கு ரொம்ப 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 பிடிச்ச திணையும் தேனும் கலந்து லட்டு பிடிச்சி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு யாருக்குன்னா இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையான அவரோட ஃபேவரட் டிஷ் இது. கண்டிப்பாக எனக்காச்சும் ஒரு நாளாச்சும் இதை வந்து அவருக்கு பிரசாதமாக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரெசிபி தெரியல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெசிபி உங்களுக்கு நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? அப்புறம் நேற்று வந்து எல்லோரும் கோயிலுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஆறுபடை வீடுக்கு போயிருக்கேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது பெசன்ட் நகரில் இருக்குது. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது சஷ்டி கூட்டமாக இருக்கும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. அந்த கோயிலில் அவ்வளோவா கூட்டமாக இருக்காது. அப்படி கூட்டமாக இருந்தாலும் பெரிய ரஷ்டாகவும் இருக்காது. நிம்மதியாக நின்று எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் வந்து முருகரை தரிசனம் பண்ணலாம். அதனால் நீங்கள் போய் அவரை வந்து அங்கே நின்று மெதுவாக கும்பிட்டுட்டு கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் ஒரு வாட்டி அந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள் எல்லோரும். ரொம்ப ரொம்ப அமைதியான கோயில். பின்னாடியே பீச் இருக்குது. அப்படியே அங்கேருந்து நாங்கள் இன்னொரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு நேற்று வந்து டே 2 ஆஃப் சஷ்டி விரதம்ல. இன்னைக்கு டே 3 இல்லையா? எல்லாேருக்கும் லைட்டாக தலைவலி ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த விரதமாக இருந்தாலும் சரி தண்ணியை தயவு செஞ்சு குடிங்க. தண்ணி குடிக்காமல் விரதம் இருக்காதீங்க. தண்ணி ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம விரதமாக வேறு இருக்கோம், பாடி ரொம்ப ரொம்ப ஹீட் ஆகியிருக்கும். அதனால் தண்ணியை மட்டும் விட்டுறாதீங்க. தண்ணி குடிச்சிட்டே இருங்க, அது மட்டும்தான் சொல்வேன். அதே போல் முருகர் நீங்கள் நினச்ச எல்லாத்தையும் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதனால் எல்லோரும் நடக்கிறதும் நல்லதாகவே நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் வேண்டிக்கோங்க. இன்றைக்கி என்னோடய பாப்பாவுமே சீக்கிரமாக எழுந்துட்டா. அதனால் என்னால் இன்றைக்கி மார்னிங்கே கோயில் போக முடியல. நான் இங்கே பக்கத்துலேயே இருக்க வீட்டுக்கிட்டே இருக்க கோயில் கண்டிப்பாக போவேன். மார்னிங் போய் அங்கே விளக்கு போட்டுட்டு அப்புறம் தான் நெக்ஸ்ட் எந்த கோயில் போகிறதா இருந்தாலும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் மிஸ்ஸிங். ஏன்னா மேடம் இன்றைக்கி காலைல என் கூடவே எழுந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5 o'clock எழுந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி என்னால் கோயிலுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் ஆறுபடையில் எடுத்த ஒரு சில கிளிக்ஸ் மட்டும் பாப்பாவோடது வேல் அதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுவும் பாருங்கள். புதுசாக பார்க்குற எல்லாருமே வந்து சேனல் லைசன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.